ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம வந்து யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதுல கலைகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழ 3வதா நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவியக்கலை. சரிங்களா? சரி, முதல்ல ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலைகள், கட்டிடக்கலைகள் பார்த்திருந்தோம். அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலைகள் பார்த்திருந்தோம். 3வதா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஓவியக்கலைகள். தமிழர்களுடைய மரபுல ஓவியக்கலை ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? எல்லா கட்டிடங்களையும் சரி, சிற்பக்கலைகளையும் போன்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவியங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கண்ணால் கண்டு மகிழக்கூடிய ஒரு கலையாகவே பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு கட்டிடத்த பார்க்கும்போது நமக்கு எந்த சந்தோஷம் கிடைக்குதோ, ஒரு சிற்பத்த பார்க்கும்போது எந்த சந்தோஷம் கிடைக்குதோ, அத விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓவியத்த பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதே வகையில ஒரு இன்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதேபோல அழகினை பாராட்ட புலவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவியத்த வந்து ரொம்ப ஓமித்து சொல்லுவாங்க. அதோடைய அந்த ஓவியத்தோடைய ஒரு கலைநயத்த பார்த்துட்டு, அத வந்து பறைசாற்றுற வகையில புலவர்கள் இன்னுமே வந்து பார்த்தீங்க அத ஓமித்து சொல்லுவாங்க. ஓவியக்கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய வரலாறுகள்ல ரொம்ப தொன்மை வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இயற்கையோடு கலந்த வாழ்ந்த மக்கள் வந்து தாங்கள் கண்ட காட்சிகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா முதல்ல ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்பொழுது, மக்கள் வந்து ஏதோ ரொம்ப இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விஷயங்கள எதையும் வரைஞ்சிருக்க போறது கிடையாது. இல்லையா? அவங்க வந்து தன் கண்ணால் பார்த்த எதார்த்தமான சில இயற்கை காட்சிகள வரைந்திருப்பாங்க. ஒரு குகையில ஒரு பாறையை வைத்து தன் முன்னே வந்தக்கூடிய ஒரு விலங்க வரைஞ்சிருக்கலாம். வேட்டையாடுறது எப்படின்றத வரைஞ்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவிய கலைகளுடைய ஒரு முதல் கட்டமா இருக்கும். முதல்ல ஏதோ ஒண்ணு கிறுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சின்ன சின்னதா வரைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதானே முதல் துவக்கமா இருந்திருக்கும். நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலைக்கு பார்க்கும்போது நடுகல் வந்து ஒரு துவக்கமா இருந்ததோ, அது போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்ந்த குகை மனிதனுடைய ஆதி மனிதர்கள் வாழக்கூடிய அந்த சின்ன கிறுக்கல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இவ்வளவு பெரிய ஓவிய கலைகளாக மாறுபட்டிருக்கு. சரிங்களா? இந்த தொல்பொருள்கள் ஆய்வுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, மட்பாண்டங்களுக்கு மேல நம்ம வந்து நெறைய மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிப்போம். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்துக்களும் பல உருவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படும். இந்த காணப்படக்கூடிய எழுத்துக்களும், உருவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவியக்கலையுடைய ஒரு முதல் கட்டமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்த ஓவிய கலையில இதுல நமக்கு கேள்வி எதன் அடிப்படையில வரப்போகுது அப்படின்னா, இந்த ஓவிய ஒவ்வு என்ற வினைச்சொல்லிலிருந்து தோன்றியது ஓவியம். இதுல வந்து இதோடைய வேறு பெயர், இது எங்கிருந்து தோன்றுச்சு? இப்படின்ற கேள்விகள் தான் நமக்கு அதிகமா கேட்பாங்க. அப்போ ஒவ்வுன்ற ஒரு வினைச்சொல்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஓவியம் அப்படின்ற வார்த்தை தோன்ற ஆரம்பிச்சது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? ஒவ்வு என்பதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றை பற்று ஒன்றை பற்று அல்லது ஒன்றைப் போலவே இருத்தல். கிட்டத்தட்ட அப்படின்னா, அப்படின்றது ஒரு வினைச்சொல்லு. அதுல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவியம்ன்ற சொல்லு வருது. அப்படிப்பட்ட ஒவ்வுன்றதுக்கு அர்த்தம் வந்து, ஓ அத மாதிரியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதோடைய அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? என்று நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த சொல்லுல இதே போலவே வந்து சொல்லக்கூடிய நம்ம இந்த சொல்லுல இருந்து தோன்றிய ஓ ஓவு, ஒவ்வு இந்த சொற்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே ஓவியத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பதாக சொல்லியிருப்பாங்க. தமிழுக்கு மகிழ்வளிக்கக்கூடிய வேட்டை காட்சிகளையும், பிறவற்றையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஓவியங்களாக தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பச்சிலை சாறு, செம்மண்ணு, விலங்குகளுடைய கொழுப்பு, முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட பெயிண்டோ, பிரஷோவா இருக்கப்பொழுது, இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடியத வைத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓவியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓவியத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்காலத்துல வட்டிகை செய்தி என்றும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, சித்திர செய்தி என்றும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? பழங்காலத்துல சுவர் ஓவியங்கள் வந்து பெருமளவுல காணப்பட்டிருக்கு. அதனாலேயே நம்ம வந்து சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம்? "சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த வாக்கியங்கள வைத்தே வரப்பட்டது. சரிங்களா? இந்த வளைந்த கோடு, அதுக்கப்புறம் கோணக்கோடு, நேர்க்கோடு இதெல்லாம் வைத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஓவியங்கள வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சுவர் ஓவியங்கள் இருந்ததுனால, இது போன்ற கோடுகளை வைத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோட்டோவியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத புனையா ஓவியம் என்னன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது போன்ற இருக்கக்கூடிய கோட்டோவியங்கள புனையா ஓவியம் என்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இதன வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கிறதுக்கான அதாவது வேறு பெயர்கள்லயும் வந்து அழைக்கிறாங்க. முதல்ல புனையா ஓவியம், அப்படி இல்லாத பட்சத்துல வரி வடிவ ஓவியமாகவும் இந்த கோட்டு ஓவியங்கள் அழைக்கப்படுது. சரிங்களா? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மடல் ஏறுதலின் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பனை ஓலையில் வரைந்த இந்த கோடுகளால் ஆன ஓவியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
கிட்டத்தட்ட வரி வடிவ ஓவியம் ஆகும். சரிங்களா? வரி வடிவ ஓவியம்ன்றது இந்த பனை ஓலை இருக்கு இல்லையா? அதை வைத்து வந்து பாத்தீங்கன்னா கோடுகளால் ஆன ஒரு ஓவியத்தை தான் வந்து வரி வடிவ ஓவியம் என்று குறிப்பிடுறாங்க. இப்ப வரி வடிவ ஓவியம்ன்றது அந்த பனை ஓலைகளை வைத்து வந்து வரையக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? நெடுநல் வாடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாக வரி வடிவ ஓவியத்தை பத்தின ஒரு குறிப்பு, ஒரு செய்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது. எந்த இலக்கியத்துல வரி வடிவ ஓவியத்தின் பத்தின குறிப்புகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமா நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சரிங்களா? அது தொடர்ந்து வந்து பாருங்க, இந்த புனைய ஓவியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான வண்ணங்களை வந்து புனைந்து அமைக்கும் ஓவியமாக கருதப்படுகிறது. புனைய ஓவியம்ன்றதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வண்ணத்தை சார்ந்து இல்லாம அல்லது வண்ணமே இல்லாம இருக்காது. நிறைய வகையான வண்ணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ந்து இருக்கும். சரிங்களா? அத முழு ஓவியம் என்றும் நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஒரு புனைய ஓவியத்தை முழு ஓவியம் என்று நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம். சரிங்களா? அதே போல வந்து பாருங்க, ஓவியம் வரைவோரை வந்து பாத்தீங்கன்னா ஓவியன், கண்ணுள் விளைஞர், அடுத்தது பாருங்க கைவிளைஞன், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன் என்று அந்த ஓவியரை, அந்த கலைஞரை வந்து வேறு பெயர்கள்ல நம்ம வந்து குறிப்பிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓவியங்கள்லாம் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கோணக்கோடு, நேர்கோடு எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது போன்ற கோட்டோவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா புனைய ஓவியம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா வரி வடிவ ஓவியம் என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். புனைய ஓவியம்னா என்ன பார்த்தோம்? அதிகமான வண்ணங்கள் வந்து பூசப்பட்டிருக்கும். அதை வந்து முழு ஓவியம் என்று நம்ம சொல்றோம். இப்ப இது நம்மளுடைய வரி வடிவ ஓவியம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா பனை ஓலைகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீட்டப்பட்டிருக்கும் வரி வடிவ ஓவியம் என்பது. அந்த வரி வடிவ ஓவியம் என்பது பாத்தீங்கன்னா நெடுநல் வாடையில அதோடைய குறிப்பு என்பது இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல தமிழ்நாட்டுல வந்து காணப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ரொம்ப தொன்மையான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இதுல வந்து மக்கள் வந்து கலை ஈடுபாடு, சமூக வாழ்க்கையத்தை, அவங்களுடைய சமூக வாழ்க்கை முறைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய வகையில இந்த பாறை ஓவியத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த பாறை ஓவியங்கள் பெரும்பாலும் எங்க காணப்படும்? இந்த குடைவரை கோயில்கள் நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? குடைவரை கோயில் இருக்கு. அந்த அந்த பாறையை வந்து குடைந்து அந்த மேல் பகுதியிலிருந்து குடைந்து எடுத்துட்டு போறதுதான் இல்லையா? அந்த குடைந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த குகை சுவர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஓவியங்கள் வந்து அழகு நயத்துக்காக வந்து வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அது அப்ப ஒரு குகை என்பது, அந்த பாறை என்பது ரொம்ப கரடு முரடா இருக்கும் இல்லையா? அப்படி கரடு முரடான இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உப்பி, சாணம், களிமண் இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி அதுக்கப்புறம் பதப்படுத்த சுதையை வந்து அந்த செவர்கள்ல வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூசி அதுக்கப்புறம் ஓவியத்தை துவங்குவாங்க. அப்பதானே அந்த ஓவியம் வந்து திட்டு திட்டா இல்லாம நல்லா தெரிய வரும் அப்படின்றதுனால இப்படி பயன்படுத்துறாங்க. பின்னர் வந்து அந்த சுதை பூச்சின் மேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவியத்தை வரைந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து அப்போ ஒரு குடைவரை கோயில்ல அல்லது ஒரு பாறையின் மீது என்ன வந்து பயன்படுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவியங்களை தூங்க ஆரம்பிக்கிறாங்கன்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம குடைவரை கோயில்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பல்லவர்கள் தான். கரெக்ட்டுங்களா? நிறைய குடைவரை கோயில்கள் அவங்களால கட்டப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட பல்லவ மன்னனா இருக்கக்கூடிய மகேந்திரவர்மன் வந்து நிறைய கோயில்கள் வந்து குடைவரை கோயில்கள் கட்டியிருப்பாரு. அந்த குடைவரை கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குகை கோயில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சித்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரைந்திருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலையை வந்து அவங்க ரொம்ப சிறப்பிச்சு கொண்டு போனதுனாலதான் வந்து சித்திரக்கார புலி என்று யார நம்ம சொல்றோம்? மன்னன் மகேந்திரவர்மன் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரக்கார புலி என்றே நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்க, தர்மபுரி மாவட்டம். எந்த மாவட்டம்? தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த மல்லப்பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்துடைய தொல்லியல் துறையினர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போறாங்க. ஒரு ஓவியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாறை ஓவியத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பின்னாட்கள்ல மாறப்படுகிறது. சரிங்களா? இதை வைத்து வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல வெவ்வேறு பல இடங்கள்ல பாறை ஓவியங்கள்ல இந்த ஓவிய சான்றுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெடுக்கவும் படுது. சரிங்களா? நம்ம ஓவியங்கள்னு பேசும்பொழுதே விட்டுட்டு போக முடியாத ஒரு வகையில இடம்பெற்றிருக்கக்கூடியதான் நம்மளுடைய சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள். இந்த சித்தன்னவாசல் குகை ஓவியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தன்னவாசல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அமைந்திருக்கிறதாக குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது ஆண்டுல 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டுமே குறிப்புகள் வந்து இருந்திருக்கு. அப்ப இருக்கக்கூடிய சமணர்கள் காலத்துல சார்ந்ததாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய மூலிகைகளை பயன்படுத்தியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்ணங்கள் வந்து அதிகமாக பூசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமான குறிப்புகள் இங்க இருக்கு. சித்தன்னவாசல்ல இந்த ஏழடி பட்டம்ன்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா
மேல்கூரைகள்ல சித்தன்னவாசலே நம்ம வந்து ஏன் ரொம்ப பிரபலமா சொல்றோம் அப்படின்னா, ஓவியங்கள் ஏதோ ஒரு புறத்துல வந்து வரையாம இதோடைய மேல்கூரைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான கண்ணுக்கு ரொம்ப பிரமிப்பாக அளிக்கக்கூடிய ஓவியங்கள் வந்து அதோட மேல்கூரைகள்ல வரையப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அப்ப சித்தன்னவாசல்ல எந்த இடம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழடி பட்டம் அப்படின்ற பகுதியில மேல்கூரையில வரைந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சுவர் ஓவியங்கள். சிதன்னவாசல் பார்க்கும்போது நம்ம சுவர் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியங்கள்ல சுவர் ஓவியங்கள் பற்றிய பெரிதும் வந்து நம்ம வந்து அதிகமாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாண்டிய நன்மாறன், ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா? அது எங்க பேசணும் அப்படின்றதுல, பாண்டிய நன்மாறன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சித்திர மாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது தான் அவர் வந்து இறந்துருவார். சரிங்களா? அதனால தான் பாண்டிய சித்திர மாடத்து நன்மாறன்ற அந்த பேரே வந்து புறநானூறுல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பாண்டிய சித்திர மாடத்துக்கு மாடம் தெரிஞ்சிய நன்மாறன் அப்படின்ற குறிப்பு எந்த இலக்கியத்துல சொல்லப்படுது அப்படின்ற வார்த்தை வருது. அப்படி இல்லைன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எந்த கலைக்கு தொடர்புன்றது இங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பொதுவான கேள்வி வருதுன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? இப்படி புறநானூற்றுல இருக்கிறதாக நம்மளுடைய மாங்குடி மருதனார் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நெடுநல்வாடையில நக்கீரர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியனுடைய சித்திரமாடத்தை பத்தியும் வந்து அதே சமயம் பேசியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு இல்லையா? அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்தொழில் அம்பலம் அப்படின்ற பெயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவியச்சாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்ததுக்கான ஒரு செய்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல மூலியமா தெரிய வருது? பரிபாடல் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டிருப்பாங்க. இது இல்லாம இரதி, காமன், பூனை வடிவம் கொண்ட இந்திரன், அகலிகை, கௌதம முனிவர், அது போல இது போன்ற ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காணப்பட்டதுக்கான செய்திகளும் நமக்கு குறிப்புல இருக்கிறதாகவும் இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதனாலதான் இதை எழுத்தொழில் அம்பலம் என்ற பிற்காலத்துல அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எழுத்தொழில் அம்பலம் என்று பிற்காலத்துல வந்து இந்த ஓவியங்களை வைத்து இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத நமக்கு முதல்ல இலக்கியங்கள்ல குறிப்பிட்டது எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரிபாடல்ல குறிப்பிடுறாங்க. இப்போ ஓவியங்கள் நீங்க படிக்கும் பொழுது ஓவியங்கள்னு கிடையாது, கலைகள்னு நீங்க படிக்கும் பொழுதே இது எந்த இடத்துல அல்லது இலக்கியங்கள்ல எந்த இடத்துல குறிப்பிடுறாங்க, யாரை பத்தி பேசுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கதையா நீங்க கேட்டுக்கிறீங்க. இந்த கதை எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சிலைகள் முக்கியம், எந்த அளவுக்கு வந்து ஓவியங்கள் முக்கியம், அதெல்லாம் நம்ம கேட்டுப்போம். ஆனா அதுல மைய கருத்துன்றதை தாண்டி இந்த மாதிரி ஃபேக்ட் பேஸ்டு தான் நமக்கு டிஎன்பிசில கேட்க போறாங்க. அந்த ஃபேக்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதே போல அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உதயனின் பள்ளி அறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவர்கள்ல ஓவியங்கள் வந்து வரையப்பட்டதற்கான காட்சிகள் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருங்கதையில காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சாட்சிகள் வந்து பெருங்கதையில காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. திருச்சி மாவட்டத்துல இந்த திருவெரும்பூர், சரிங்களா, அந்த கோயில்ல வந்து காணப்பட்ட இந்த சித்திரக்கூடம் வந்து நிறைய செப்பேடுகள்ல பேசியிருக்காங்க. சித்திரக்கூடுகள்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரக்கூடத்தை பத்தி நிறைய செப்பேடுகள்ல பேசியிருக்கிறதாவும் சொல்லியிருப்பாங்க. எந்த இடம்? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர்ன்ற கோவில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம புத்த தவச்சாலைகள், அது போன்ற கோவலனுடைய தந்தை மாசாத்துவன் கிட்டத்தட்ட தவமேற்ற சாலை ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் வந்து எதுல காணப்படுகிறது? மணிமேகலை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. புத்தருடைய தவச்சாலைகளும் மற்றும் நம்ம இந்த கோவலனுடைய தந்தை மாசாத்துவன் இருக்காரு இல்லையா? சோ அவருடைய இந்த தவமிய பற்றிய சாலைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ், இதோடைய ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்ததாக தீட்டப்பட்டதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க? நமக்கு மணிமேகலையில குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா கோவலன் தந்தை மாசாத்துவன் கொடுத்த உடனே இதை நீங்க எடுத்துட்டு போய் சிலப்பதிகாரத்தோட சேர்த்துடக்கூடாது. அதனாலதான் இங்க தெளிவா மணிமேகலைன்னு சொல்லி குறிப்பிடுறேன். சரிங்களா? ஏன்னா எப்படியும் தந்தையை பத்தி எல்லாம் கோவலன் தந்தையை பத்தி இல்லாம மணிமேகலையில பேசியிருக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுக்காதீங்க. ஆனா அவரை பத்தின அந்த ஓவிய கலையை பத்தின குறிப்பு மணிமேகலையில இருக்கு. சரிங்களா? அப்ப இது கேள்வியா வருது அப்படின்னா நிச்சயமா நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்த கட்டமாக ஒரு வளர்ந்த ஒரு ஓவியம் கிட்டத்தட்ட துகிலோவியம் என்று நம்ம வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா? இதுல இந்த படம் என்ற சொல் படாம் என்ற சொல்லில் இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க தெரிய வருது. சரிங்களா? படாம் என்பதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துணி என்று பொருள். படம் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா படாம் என்ற சொல்லில இருந்து வந்ததாக சொல்லியிருப்பாங்க. அந்த படாமன்றத்துக்கு துணி என்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பழங்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா துணிகள் ஓவியம் வந்து வரைந்ததற்கான நிறைய சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதுல கிட்டத்தட்ட இந்த சித்திரப்படம், சித்திரத்திரை என்றெல்லாம் வந்து அதற்கு பெயர்கள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சித்திரம் எழுதும் கோலுக்கு துகுலிகை என்று பெயர் வந்தது.
சித்திரம், அதாவது சித்திரம்னா நம்மளுடைய இந்த ஓவியம் சொல்லி குறிப்பிடுறோம் இல்லையா? அந்த எழுதக்கூடிய கோலுக்கு இப்ப நம்ம பிரஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த பிரஷ்ஷுக்கு துகிலிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெயரும் இருக்கு. தூரிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். துகிலிகை என்று சொல்லலாம். அந்த பெயர்கள் வந்து இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. மணிமேகலையிலும் சீத்தலை சாத்தனார் காவேரி பூம்பட்டினத்துல ஒவ்வொன்றும் என்னும் ஒரு சாலையில காட்சி சித்திரப்பாடம் போன்று அழகுடன் காணப்பட்டதாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்ப மணிமேகலையில அந்த காட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோலையின் காட்சி வந்து பாத்தீங்கன்னா சித்திரப்படமாக காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து இங்க குறிப்புகள் இருக்கிறது. சரிங்களா? அதே போல தக்க நாட்டிலே ஆங்காங்கே தாமரை பூக்களும் தாமரை இலைகளும் அடர்ந்த குளங்களும் காணப்படும் காட்சியினை திருத்தக்க தேவர், சரிங்களா, யாரு நம்மளுடைய திருத்தக்க தேவர் வந்து பாத்தீங்கன்னா வர்ணனின் பொழுது துணியில் எழுதிய தாமரை குளத்தின் காட்சியை போல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? இப்ப திருத்தக்க தேவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணியில குறிப்பிட்டதாகவும் சில காட்சிகளுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஓவியம் வரையப்பட்ட துணியை வந்து ஓவிய எழுனி, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓவிய எழுனி என்று யார் குறிப்பிட்டது அல்லது ஓவிய எழுனினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா, ஓவிய எழுனி என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓவியக்கலை, அந்த ஓவியம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துணியில வரைஞ்சிருக்காங்க. அந்த துணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓவிய எழுனி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். அப்படி ஓவியம் வரையப்பட்ட அந்த துணியை வந்து ஓவிய எழுனி என்று சொல்றவர் இளங்கோவடிகள். இதெல்லாம் தான் நமக்கு டைரக்டா கொஸ்டினா கேட்கக்கூடியது. சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல கைகளிலும் ஓவியங்கள் வரையப்பட்டன. சரிங்களா? அவ்வாறு ஓவியம் வரையப்பட்ட பலகை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டி பலகையாக பார்க்கப்படுகிறது. இப்ப துணிகள்ல வரையறாங்க சரி, பலகைகள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரையறாங்க. அப்படி அந்த பலகைகள்லயும் ஓவியம் வந்து வரையப்பட்டது. அந்த பலகைகள் வரையப்பட்டதுன்னா அதற்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வட்டி பலகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப துணிகள்ல வரையப்பட்டது அத வந்து நம்ம ஓவிய எழுனி என்று யாரு குறிப்பிடுறா? நம்மளுடைய இளங்கோவடிகள் குறிப்பிடுறாரு. அப்போ வந்து அந்த பலகையில வரையப்படுறது அது என்னன்னு சொல்லி சொல்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வட்டிகை பலகை அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறோம். வட்டி பலகைன்னு மாத்தி சொல்லிட்டேன். மாத்திக்குங்க. வட்டிகை பலகை. சரிங்களா? சோ அந்த சொல்லு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வட்டிகை பலகை. சரிங்களா? அடுத்தது தஞ்சாவூர் ஓவியங்கள். தஞ்சாவூர் ஓவியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்னாலே நம்ம சோழர்கள் காலம் சொல்லிடலாம். சோழர்கள் காலத்துல தஞ்சாவூர் ஓவியம் வந்து ரொம்ப அதிகமாக தோற்றம் பெற்றது. மராத்திய மன்னரா இருக்கக்கூடிய சரபோஜியின் காலத்துல தஞ்சாவூர்ல இது ரொம்ப வளர்ச்சி பெற்றதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? தோற்றம் என்பது சோழர்கள் காலத்துல, வளர்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மராத்திய மன்னரா இருக்கக்கூடிய சரபோஜி காலத்துல வளர்ச்சி என்பது இருந்ததாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. இவ்வோவியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய புவிசார் குறியீடுகள் பெற்றது. ஜிஐ டேக், ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுறோம் இல்லையா? அந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அதுதான் புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அப்போ ஒரு விஷயத்துக்கு புவிசார் குறியீடு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம், தெரிஞ்சு வச்சுங்க. இவ்வகை ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய மச்சத்தின் நடுவே வந்து பாத்தீங்கன்னா அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இச்சட்டமும் ஓவியத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்படும். சரிங்களா? இந்த சட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவியத்துடைய ஒரு பகுதியாகவும் வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கடவுளின் உருவங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கித்தானின் பெரும் பகுதியை நிறைத்திருக்கும். சரிங்களா? கடவுளின் உருவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கித்தானுடைய ஒரு பெரிய பகுதியை வந்து நிறைந்திருக்கும் சொல்லி சொல்லியிருப்பாங்க. மற்ற உருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறிதான அதன் கீழ்ப்பகுதியில் அமைந்திருக்கும். ஏன்னா அந்த இடங்கள்ல பெரிய பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய ஒரு ஓவியத்தையும் சின்ன சின்ன பகுதிகளில் மற்ற சிறு ஓவியங்களும் வந்து பாத்தீங்கன்னா அமைந்திருக்கும். சரிங்களா? இதுல காணப்படக்கூடிய ஓவியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உருவங்கள் வந்து உருண்டையாகவும் பருமனாகவும் அமைப்புடனும் காணப்படுகின்றன. தஞ்சாவூர் ஓவியங்கள்ல உருண்டையாகவும் பருமனாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவியங்கள் வந்து காணப்படுகின்றன. இதன் உருவ அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா பெண் தன்மை வந்து மிகுந்து நலிந்ததுடன் காணப்படும். இந்த தஞ்சாவூர் ஓவியங்களுடைய அந்த ஓவியத்தை உன்னித்து கவனிச்சீங்க அப்படின்னா அதுல பெண் தன்மையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த ரொம்ப நளினத்துடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நளினத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை ஆகிய வண்ணங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைய ஓவியம் அமைந்திருக்கும். அப்ப இந்த குறிப்பிட்ட கலர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ப்ளூ, கிரீனு, நமக்கு எல்லோ, ஒயிட் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக மைய ஓவியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக நிறைந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கரும்பச்சை, சிவப்பு, அடர் நிறம் போன்ற வண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட பின்புலம் நம்மளோட பேக்ரவுண்ட் சொல்லி சொல்றோம் இல்லையா? மையமா வந்து ஒரு கடவுளை வரையறாங்க அப்படின்னா அந்த கடவுளுக்கு நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளையெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு கோவிலோ அல்லது மரமோ வீடோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்க இல்லையா? அதற்கு பின்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரும்பச்சை, சிவப்பு, அடர் நிலம் போன்ற இது போன்ற நிறங்களை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடர்த்தியான கோடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவியத்தை ரொம்ப தெளிவாக காட்டும் விதமாக அமைந்திருக்கும். ஏன்னா நமக்கு அந்த அவுட்டர் பார்டர்ஸ் நம்ம வந்து ஷேட் பண்றோம் இல்லையா?
அந்த கோடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கோ அது வந்து அந்த ஓவியத்தை ரொம்ப துல்லியமாகவும் தெளிவாகவும் காட்டும். அப்படி அதுக்கு ஏற்றது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இவ்வுரு கோடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்ணங்களுக்கான எல்லையாகவும் வந்து பாத்தீங்கன்னா அமையும். அப்ப எந்த அளவுக்கு இப்ப நான் ஒரு ஓவியம் ஒண்ணு வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு எல்லை கோடு இருக்கு அப்படின்னா இதற்குள்ளேயே நான் வந்து என்னுடைய கலர்ஸ் நம்ம வந்து வண்ணங்கள் தீட்டுவோம். இதை தாண்டி வெளியே போகாது. அது வந்து ஒரு எல்லை கோடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தீர்க்கமா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவியக்கலை ஒரு முடிவுக்கு வருது. ஓவியக்கலை, ஓவியம்னா என்ன? ஓவுன்றதுக்கு மறுசொல் என்ன? அது செய்யக்கூடியவர்களுடைய பெயர் என்ன? ஓவியக்கலைகள் எவ்வாறு செய்யப்பட்டது? அதோடைய சிறப்பம்சம் என்ன? அதோடைய வகைகள் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து வர வீடியோல அடுத்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 2 கலைகளையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.